தனியார் பள்ளி வாகனங்களில் நடைபெற்று வரும் சோதனை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சென்னையில் நடைபெறும் பள்ளி வாகனங்களின் சோதனை குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை நகரில் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் இன்று முழுமையாக ஆய்வு பணிகள் முடிவடைந்திருக்கிறது. பள்ளி வாகனங்களில் அவசர வழி கதவு, முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்திருக்கப்பட்டதா, அதேபோன்று தீயணைப்பு கருவி இருக்கிறதா உள்ளிட்ட 16 பாதுகாப்பு அம்சங்கள் இந்த ஆய்வு பணியின் போது மேற்கொள்ளப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 571 வாகனங்களை ஆய்வு செய்வது என்று திட்டமிடப்பட்டதில் 485 பள்ளி வாகனங்களை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்கு வராமலும் அதேபோன்று இந்த பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடு இருக்கக்கூடிய 86 பள்ளி வாகனங்களுக்கு ஒரு வார கால அவகாசம் போக்குவரத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வார காலகட்டத்திற்குள் இந்த குறைகளை நிவர்த்தி செய்தால் மட்டுமே வாகனங்களை இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று குறிப்பாக இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனங்களில் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக வாகனத்தின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் பள்ளி வாகனம் என்று பெயர் எழுத வேண்டும், பள்ளியின் முகவரி இருக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான அம்சங்களும் இதில் ஆய்வுகள் செய்யப்பட்டது. அதேபோன்று பள்ளி வாகனம் ஆய்வு செய்யப்பட்டு இருப்பதை பள்ளி வாகனத்தின் வாகன பதிவு சான்றிதழில் குறிப்பிடப்படும், அதாவது வாகனம் ஆய்வு செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கும். இந்த ஆய்வின் போது குறிப்பிடப்படாமல் இருக்கக்கூடிய வாகனத்தை பள்ளி திறந்ததற்கு பின்பாக ஆய்வு செய்யும் பொழுது அப்படி பள்ளி வாகனம் ஆய்வுகள் செய்யாமல் வாகனத்தை இயக்கினால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் போது போக்குவரத்துறை அதிகாரிகள், கல்வித்துறை, காவல்துறை அதிகாரிகள் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். பள்ளிகள் திறக்கப்பட்டதற்கு பிறகு வாகனங்களும் ஆய்வு செய்யப்படும். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இந்த பணியில் இருப்பார்கள். ஆய்வுகள் உட்படுத்தப்படாத இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ராஜ்குமார்.